அமெரிக்க அதிபர் இன்றைக்கு மறைமுக பேச்சுவார்த்தைகள் விவகாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சென்றிருக்கிறார். இந்த இடத்திலையும் அவங்க தங்களுடைய போர்சஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. நார்த் காசாவுல 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு காசா சிட்டிக்குள்ளேயோ காசா சிட்டி மக்கள் நார்த் காசாவுக்குள்ளேயோ போக முடியாது. இந்த இடத்திலையும் அவங்க போர்சஸ் நிறுத்தி வைத்திருக்காங்க. மொத்தத்தில் காசாவை 3ஆக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காசா போர் நிறுத்தம் தொடர்பான புதியதொரு பரிந்துரையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறது. அதை இஸ்ரேல் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்திருக்கக்கூடிய அசல் திட்டம் என்னன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீது அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்ந்தும் 545வது நாளாகவும் இன்றும் நடைபெற்று வருவது நாம் அத்தனை பேரும் கவலையோடு உற்று நோக்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதற்கிடையில் நமக்கெல்லாம் தெரியும், மத்திய கிழக்கு ஒரு சூடான நிலையை எட்டி இருக்கிறது. மத்திய கிழக்குக்குள் இருக்கக்கூடிய நாடுகள் எப்பொழுதும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்புக்கு மத்தியில் ஒரு கிளுகிழுப்பு காட்டுகிற வேலை என்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணியிருக்கிறார்னா, இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகள் மீது வரிகளை விதித்திருக்கிறார். ஈவன் இலங்கை மீதும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய அரசாங்கம் உடனடியாக அதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். வரியை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போறோம், அதை எப்படி தவிர்க்க போறோம்ங்கிறது சம்பந்தமாக ஆய்வு செய்யறோம்ங்கிறாங்க. இந்தியா மேல 29% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீதே 17% வரிகளை விதித்திருக்கிறார்கள். இந்த நாடுகள் எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்த வரிகள் விதிக்கப்படும். எனவே ஒவ்வொரு நாடும் இதிலே பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு நம்முடைய இலங்கையினுடைய வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் இதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம தனியா பேச வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா, உலக நாடுகளே ரொம்ப யூரோப்பே தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் இந்த வரி விதிப்பால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம மாதிரி நாடு உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பத்திரிகை அறிக்கை விடுவது என்பது ஒரு நகைப்புக்குரிய. அது தனியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன வரி எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது, இதனால என்னென்ன பாதிப்பு வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திலே இத்தனை நாட்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்தினால இதுவரைக்கும் 39,384 குழந்தைகள் பெற்றோர்களில் 2 பேரையுமோ அல்லது ஒருவரையோ இழந்திருக்கிறார்கள், அனாதைகளாகி இருக்கிறார்கள். 545 நாட்களாக யுத்தம் நடைபெறுகிறது. இதற்குள்ளாக 39,384 சராசரியாக ரவுண்ட் ஃபிகரா 40,000 குழந்தைகள் அனாதைகளாக ஆகியிருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய அனாதை இல்லமாக காசா இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம தாங்க முடியாத மனவலியோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதிலே 17,000 குழந்தைகள் 2 பெற்றோர்களையுமே இழந்திருக்கிறார்கள். தாயும் இல்லை தந்தையும் இல்லை. 17,000 பேருக்கு 39,000 கிட்டத்தட்ட 40,000 பிள்ளைகளுக்கு 2 பேர்ல ஒருவர் இல்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஜீரணிக்க முடியலங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தாய்மார்களும் பெற்றோர்களும் இதை தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்பதும் தெரியும். நம்ம பிள்ளைக்கு நம்ம இல்லைன்னா என்ன நிலைமையாகும்? என் பிள்ளைக்கு உடம்பு முடியலைன்னா அன்னைக்கு நான் தாங்க மாட்டேன், நீங்க உங்க பிள்ளைக்கு உடம்பு முடியலைன்னா தாங்க மாட்டீங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு தாங்குவதற்கு கூட பெற்றோர்கள் கிடையாது. அவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் எங்களுக்கு எங்கள் நாடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நாட்டை வந்து அபகரிச்ச இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பாளர்கள் இது உங்க நாடு இல்லை எங்க நாடு, நீங்க வெளியே போங்களான்னு அத்தனை பேரையும் கொன்றுகிட்டு இருக்கிறாங்க. சர்வதேசமே அறிக்கை விட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா சரி கொண்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் நம்ம இதை முறையிட முடியாது. வல்ல ரஹ்மான் இதற்கெல்லாம் பதிலளிப்பான் என்கிற உயரிய நம்பிக்கையோடு அடுத்த கட்டம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் காசாவில் இன்றைக்கு சுமார் 100 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா நகரத்தில் இருக்கக்கூடிய டாருல் அர்க்கம் என்கிற பாடசாலையின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த பாடசாலைக்கு பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கிடையாது, இடிபாடுகளுக்குள்ளதான் பாடசாலை
இயங்கி வந்தது. குறிப்பாக இந்த பாடசாலை இயங்கியது என்பதை தாண்டி அங்கதான் குழந்தைகள், பெண்கள் அத்தனை பேரும் குடும்பமா இருப்பாங்க. ஸ்கூலையும் ரன் பண்ணிக்கிடுவாங்க. யுத்தம் நடக்குதுங்கிறதுக்காக படிக்காம இருக்க முடியாது என்பது காசா மக்களுடைய திடமான நம்பிக்கை. யுத்தம் நடக்குது, ஆனா படிப்பை விட மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது, அறிவு ரொம்ப முக்கியமானது என்கிற காரணத்தினால பள்ளி படிப்பையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு தாருல் அர்க்கம் பாடசாலை மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் 18 குழந்தைகள், பெண்கள் உட்பட 29 பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 100க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக காசாவில் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கும் போது இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய புகைப்படங்களை தான் நீங்க பார்க்குறீங்க. அழுகையும் கண்ணீருமாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சகம் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு காசாவை விட்டு வெளியேறுவார்களாக இருந்தால் நாங்கள் நாளைய யுத்தத்தை முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, என் வீட்டை வந்து நீ அபகரிச்சுக்கிறவ, அபகரிச்சுட்டு வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டோன்னு சொல்லி சொன்னா உனக்கு அடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வாதமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தை வந்து கைப்பற்றி இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி இன்னும் அந்த நாட்டின் மேல குண்டை போட்டு அந்த மக்களையே கொன்று குவிச்சுக்கிட்டு அந்த நாட்டு எங்க நாடு எங்களுக்கு வேணும்னு எவன் போராடிக்கிட்டு இருக்கிறான் அவன் நாட்டை விட்டு வெளியே போகவும் வேணுமா, இவங்கள பணைய கைதிகளை கொடுத்துட்டு போயிடணுமா, அப்ப நாங்க யுத்தத்தை முடிச்சுக்கிறோமோ என்று சொல்லி இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் மிக அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு உயிரா உரிமையா என்றால் எங்களுடைய உரிமையும் எங்களுடைய நிலமும் எங்களுடைய மார்க்கமும் எங்களுக்கு முக்கியமானது. எனவே நாங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் தாக்குதல் நடத்தினாலும் என்ன செய்தாலும் எத்தனை பேரை கொன்று குவித்தாலும் எங்கள் உரிமை எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். காசாவிலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியேறுவது என்பது கனவிலும் நடக்காத ஒரு காரியம் என்று சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்பின் தலைவராக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய ஷேக் ஹலீல் அல் ஹையா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா போர் நிறுத்தம் தொடர்பான புதியதொரு பரிந்துரையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறது. அதை இஸ்ரேல் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்திருக்கக்கூடிய அசல் திட்டம் என்னன்னு சொன்னா, 5 பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். 5 பணைய கைதிகள், ஒன்று அமெரிக்க இஸ்ரேலிய பிரஜையாக இருக்கிறார். இந்த 5 பணைய கைதிகளுக்காக 50 நாட்கள் சமாதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். 50 நாட்களுக்கு யுத்தம் நடக்கக்கூடாது. இதற்கு மத்தியில் 250 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதில் 150 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். 250க்குள்ள 150 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற நிலையில் மொத்தமாக 2000 பேரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்த கோரிக்கையை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகிறது. மறுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்ல வெளியே போங்க, எங்க ஆக்களை தந்துட்டு போங்க, நீ யாரா எனக்கு பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி ஆக்சுவலி யார் கேட்கணும்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் கேட்க வேண்டும் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சென்றிருக்கிறார். அவருக்கு அங்கே வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஹங்கேரி ஐசிசியில் ஒரு உறுப்பினராக இருந்த நாடு. ஐசிசியினுடைய ரூல் பிரகாரம் ஹங்கேரி அந்த நாட்டுக்குள்ள நெத்தன்யாஹூ நுழைந்தால் கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அவரை கைதும் செய்ய மாட்டோம், ஐசிசிக்கு கட்டுப்பட மாட்டோம்னு நேற்றே ஒதுங்கிட்டாங்க. அது அவர்களுக்கு என்ன விதமான இழப்புகளை தரப்போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இதற்கு எதிராக ஐசிசி ஆக்ஷன் எடுப்போம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இதிலே நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள். இந்த மாதிரியான நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவுக்குள்ள ஒரு புதிய திட்டத்தை, ஆக்கிரமிப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, மொராக் காரிடார் என்கிற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த மொராக் காரிடார் திட்டம். இந்த மொராக் காரிடார் திட்டம்ங்கிறது என்னன்னு சொன்னா, காசாவில் நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே காசாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காசாவினுடைய தெற்கு பகுதியை தான் நம்ம இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஃபா தெற்கு பகுதிங்கிறது ரஃபா பகுதியாக இருக்கிறது. ரஃபா பார்டர் நம்ம எதை சொல்லுவோமோ அந்த பகுதி. அந்த ரஃபா பார்டர்ல இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இதான் ரஃபா கிராசிங். இந்த இடத்துல தான் ரஃபா பார்டர் இருக்குது. அதாவது இந்த புகைப்படத்தில் தெரியக்கூடிய பகுதி. இந்த பகுதி முழுவதும் கெய்ரோ, அதாவது ஈஜிப்ட் வழியாக காசாவுக்குள்ள எந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் போகிற வழி இந்த வழி தான். அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம், இங்க நீங்க
நீங்க பாத்தீங்கன்னா கரேம் அபு ஷலேம் என்கிற ஒரு வாயில் இருக்கிறது. இந்த வாயில் எப்பயுமே மூடி வச்சிருப்பாங்க. இந்த வழியாகவும் உணவுகள் கொண்டு செல்ல முடியும், ஆனா கொண்டு போக மாட்டாங்க, எப்பொழுதுமே மூடி வைத்திருப்பார்கள். இதுதான் ரியல் ரஃபாவாக இருக்கிறது. இந்த ரஃபா பகுதிகளை இலக்கு வைத்துத்தான் மொராக் என்கிற ஒரு திட்டத்தை இஸ்ரேல் முன்மொழிந்திருக்கிறது. அது என்ன திட்டம் என்று சொன்னால், மொராக் திட்டத்தின் பிரகாரம் புதியதொரு பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றுகிறது. காசாவினுடைய புதிய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு திட்டத்தை தான் முன்மொழிந்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் காசா. இந்த காசாவினுடைய இதற்கு முன்பிருந்த பகுதிகளை இங்க நீங்க பாருங்க. இந்த பகுதி முழுவதும் காசாவினுடைய பாலஸ்டைனுடைய ஏர்போர்ட் இருந்த பகுதி. அதாவது காசா ஏர்போர்ட் இங்க தான் இருந்துச்சு. 2001 இந்த ஏர்போர்ட்டை மொத்தமாக இஸ்ரேல் அடிச்சு நொறுக்கினாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் ரஃபாவினுடைய ரிஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்குது. இந்த இடத்துல UAE கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது அபு யூசுப் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். இப்படி நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்ப இவர்களுடைய மொராக் திட்டத்தின் பிரகாரம் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடு இருக்குது. கோடுனா இந்த இடத்துல எல்லாம் அவங்க ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இருக்குதா இல்லையா, இந்த ரெட் லைன் முழுவதும் ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். 1973 காலப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பகுதிகள் முழுவதுமாக இந்த ரெட் லைன் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவரைக்கும் எகிப்தினுடைய ராணுவம் தான் பாதுகாப்புக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 700 எகிப்திய போர்சஸ் இந்த இடத்துல இருப்பாங்க என்கிற இந்த பகுதிக்கு பிலடெல்பி காரிடார் சொல்லுவாங்க. இதை தாண்டி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இஸ்ரேல் தன்னுடைய போர்சஸை நிறைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் வரைஞ்சு காட்டிய இந்த பகுதிகளையும் போர்சஸ் நிறைச்சிருக்காங்க. இது பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு என்ன சங்கடத்தை கொடுக்கும் என்று சொன்னால், இந்த பகுதிகளில் இஸ்ரேல் போர்சஸ் நிறுத்தியிருக்கிறதுனால ரஃபாவுல 2,75,000 மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு கான் யூனிஸுக்குள்ள போக முடியாது, கான் யூனிஸ் மக்களுக்கு ரஃபாவுக்குள்ள வரவும் முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கிறதா இருந்தா இங்க நீங்க பார்க்கலாம். இதுதான் காசா ஸ்ட்ரிப்பினுடைய மேப். இதுதான் காசா. இந்த காசாவில் இப்ப நான் சொல்லக்கூடிய மொராக் திட்டத்தினூடாக காசா மக்களுக்கு எப்படியான இழப்பு வரப்போகுதுன்னு பாருங்க. காசாங்கிறது வெறும் 41 கிலோமீட்டர்கள் நீளத்தில், 41 கிலோமீட்டர் அகலத்தில், 10 கிலோமீட்டர். இந்த பகுதியும் இஸ்ரேல், இதுவும் இஸ்ரேல், எல்லா பகுதியும் இஸ்ரேலாக இருக்கிறது. இதுக்குள்ள ஜோர்தானுடைய சில பகுதியில் வரும். இப்போ என்ன பார்க்கணும்னா, காசாவை தான் நம்ம பார்க்கிறோம். காசாவில் நார்த் காசா 1ஆம் நம்பர் போட்டிருக்கிறது காசா, நார்த் காசா. 2ஆம் நம்பர் போட்டிருக்கிறது காசா சிட்டி. இந்த ரெண்டுமே நார்த் காசா, வடக்கு காசாவுக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தைர் அல் பலா, இதுவும் வடக்கு காசாவுக்குள்ள தான் வரும், ஆனால் தெற்கு காசாவோடையும் சம்பந்தப்படும். 4வது இடத்துல இருக்கக்கூடியது கான் யூனிஸ், 5வது ரஃபா. இப்ப இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் ஆல்ரெடி இருந்த ஈஜிப்ட் ராணுவத்திற்கு பதிலாக அவர்களுடைய போர்சஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. ஈஜிப்ட் ராணுவம் கைகட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்பொழுது இந்த பகுதியாகவும் அவங்க ராணுவத்தை நிறுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு பகுதியை உருவாக்கி இப்ப நான் வரைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அவர்களுடைய ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் ராணுவம் நிறுத்தப்பட்டதிலிருந்து காசா ரஃபா பகுதியாக இந்த பகுதிக்கும் கான் யூனிஸுக்கும் ரஃபாவுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை என்று ஆகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நெட்சாரிம் காரிடார் என்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த இடத்துலையும் அவங்க தங்களுடைய போர்சஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. நார்த் காசாவில் 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு காசா சிட்டிக்குள்ளேயோ, காசா சிட்டி மக்கள் நார்த் காசாவுக்குள்ளேயோ போக முடியாது. இந்த இடத்துலையும் அவங்க போர்சஸ் நிறுத்தி வைத்திருக்காங்க. மொத்தத்தில் காசாவை 3ஆக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரித்து வைத்துக் கொண்டுதான் தற்போது இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த திட்டத்திற்கு அவர்கள் மொராக் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தினால பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் எந்த விதத்திலும் போய் சேராது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது காசா 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்து அவர்கள் ராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ராணுவத்தோட காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போது யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக பெரும் சங்கடமாக இருக்கிற நிலையில இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு புதிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதனுடைய வீடியோ அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் மற்றும் அல் ஜசீராவுடைய ஆங்கில பக்கங்களில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்க பார்க்கலாம், அவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிக கடுமையான தாக்குதல், சாதாரண தாக்குதல் அல்ல, மிக கடுமையான தாக்குதல் இன்றைக்கு அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய தாக்குதல் கஃபர் அசா, அதே போல ஸ்டெடரோத், நிர்ஆம் ஆகிய இஸ்ரேலிய நகரங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. இது இரவுலையும் அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ நமக்கு பிளே பண்ண முடியாது, ஆனால் புகைப்படமாக நம்ம பார்க்க முடியும். இந்த தாக்குதல்களை இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிற அதே நேரம் ரஃபா இதற்கு முன்பதாக எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குதுங்கிற காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, இதுதான் ரஃபா. இது ஏற்கனவே 500 நாட்களாக நடந்த யுத்தத்தில் அளிக்கப்பட்டிருந்த பகுதி. வெறுமனே 50 நாட்கள்ல ரஃபா எப்படி இருக்குதுங்கிறத பாக்குறீங்க. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த கட்டிடங்களும் இந்த பகுதியில் இல்ல, மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. பிஃபோர் ஆஃப்டர் என்று சொல்லி நீங்க பிரிச்சு பார்க்க முடியும். இங்க முழு பாலைவனம் மாதிரி
மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அழிவை இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட இந்த உலகு சந்திக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து நடத்தி வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு பலகட்ட தாக்குதல்கள் எல்லா பகுதிகளிலும் நடக்குது. இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கு எல்லை தாண்டி போய் சிரியாவினுடைய 6 இடங்களில் வான்வழி தாக்குதல்களை திடீரென்று நடத்தி இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கவிழ்க்கப்பட வேண்டிய ஆட்சி மாற்று கருத்தில். ஆனால் இந்த டைம் கவிழ்க்கப்பட வேண்டிய டைம் அல்லங்கிறது இப்பொழுதும் நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏன்னா துருக்கியினுடைய தலையீட்டில், மற்ற நாடுகளுடைய தலையீட்டில் தான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அந்த இடத்துல ஏற்கனவே பஷர் அல் அசாதி இருக்கிற வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய பலம் குறையவும் இல்லை. சிரியா வழியாக ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான ஆயுதங்கள் சப்ளை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஆயுத சப்ளை நிறுத்தப்பட்டிருக்க அதே நேரம் சிரியாவில் புதிய அரசு பொறுப்பெடுத்திருக்கும் போது அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது வம்படியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒரு 3-4 மாசமாக இது நடந்துகிட்டு இருக்குது. எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டல. இன்றைக்கு படு பயங்கரமான தாக்குதல்கள் சிரியாவினுடைய பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கு. சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் 6 தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய ஒரு ஆராய்ச்சி மையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் 11 பேர் சிரியாவிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்புக்கு முழுமையாக துணை போன துருக்கி இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய நண்பனாகவே இருக்கிறதே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க ஒன்றும் கிழிக்கல. சும்மா அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அர்துகானுக்கு இப்பொழுது உள்நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாகவும் அதெல்லாம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் சிரியா மீதான இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும். அதே நேரம் லெபனானுடைய தெற்கு லெபனான் பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிற போது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வித்தியாசமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏதோ ஒரு வகையில் சமாதானமாக போக வேண்டும் என்று நினைக்கிறோம். மீண்டும் யுத்தத்துக்கு வர வேணாம்னு நினைக்கிறோம். நீங்க ஆனா வம்படியாக எங்களை யுத்தத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்க உங்களை கண்காணிக்காம இல்லை, எங்களுக்கு உங்களோட பலவீனம் தெரியாமலும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அறிவித்தல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, சேனல் 20 இஸ்ரேலிய சேனல் 20 இதை இன்னைக்கு செய்தியாக மாற்றி இருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய செய்தியில ஹிஸ்புல்லாக்கள் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 5 வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. உங்களுடைய ஜகாத் நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும். நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள், அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அதற்குரிய உதவிகளை வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை 1 வீக்குக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சுட்டி காட்டுறாங்க. கடந்த வியாழக்கிழமை காசாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தில் 12 மணி நேரமாக எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறாங்க. 12 ஹவராக இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தளம் கண்காணிப்பு இல்லாமல் இருந்தது. 60 பெண் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அந்த கேம்புக்குள்ள இருந்தாங்க. நாங்க நினைச்சிருந்தா இந்த 60 பேர் மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கலாம், அல்லது 60 பேரையும் கடத்தி இருக்கலாம். ஆனா நாங்க செய்யல. நீங்க இன்னும் பாடம் படிக்கல, எங்களை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய லட்சணம் என்ன என்பதை மிக அழகாக சுட்டி காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா இன்றைக்கும் யமன் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுதான் அமெரிக்காவினுடைய USS ஹாரி எஸ் ட்ரூமன் கப்பலாக இருக்கிறது, விமானம் தாங்கி கப்பல். இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் ஊடாகத்தான் யமன் மேல அவங்க தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய போராளி குழுக்கள் இந்த கப்பல் மேல 7 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் 7 தாக்குதல்களும் சிம்ம சொப்பனமாக அட்டாக் ஆகி இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. USS ஹாரி ட்ரூமன் மேல நாங்கள் நடத்திய தாக்குதல்கள் இன்றைக்கு துல்லியம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கின்றன என்கிற செய்திகளோட அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த விமானத்தை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள்ல நம்பர் 1 விமானங்களில் ஒன்றாக இந்த விமானம் இருக்கிறது. MQ-9 என்கிற வகையான விமானம். இதுல ஆள் போக மாட்டாங்க, ஆனா நம்மளை விட பிரம்மாண்டமான விமானம். ஒரு ஆட்களை ஏத்திக்கிட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விமானம். 36,000 அடிக்கு மேலே இருந்தும் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய விமானம். கரெக்டா அக்யூரேட்டா பார்க்கும். அது மட்டும்
மட்டுமல்லாம தாக்குதலும் நடத்தும். இது இப்படி இருக்கிற போது இந்த விமானங்கள்ல 2 இந்த வாரத்துக்குள்ள ஹூதிகளுடைய படைப்பிரிவு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இது உடனே கண்காணிச்சு தங்கள் மேல தாக்கு நடத்த வாராக்களுக்கு ரிப்பீட் அட்டாக் பண்ணுங்கிறதா இந்த விமானத்தினுடைய சிஸ்டம். ஆனா சிஸ்டத்தை மீறி இந்த விமானத்தின் மீதே தாக்கு நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய விமானத்தினுடைய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. 4 காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பாக்குறீங்க, அமெரிக்காவினுடைய பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான விமானம் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. எனவே தொடர்ந்து அமெரிக்காவின் மீது, அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் என்னும் தாக்குதல்களை தொடரவில்லை. ஆனால் தொடர்ந்து ஈரான் களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ரஷ்யா மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய பெயரில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றார் என்று சொன்னா, எக்காரணம் கொண்டும் ஈரான் மீது அமெரிக்கா கை வைக்க கூடாது. அமெரிக்கா ஈரான் மீது கை வைத்தால் பாரதூரமான பேரழிவுகரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி ரஷ்யா இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை ஈரானுடைய விஷயத்திலேயோ அல்லது எந்த நாடுகளுடைய விஷயத்திலேயோ வெளியிடவில்லை என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய சர்வதேச ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரஷ்யா ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக நியூக்ளியர் தொடர்பான எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அமெரிக்காவோட நாங்கள் வரமாட்டோம் பேப்பர் கழிச்சு குப்பலை போட்டாங்க. ஆனால் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிறாங்க. இந்த மறைமுக பேச்சுவார்த்தைனா என்னங்கிறத அப்துல்லா ஹராச்சி, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரோ ஈரானோ யாருமே இன்னும் தெளிவுபடுத்தலை. பட் என்னன்னா, அது அந்த பாஷை அமெரிக்காவுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்க அதிபர் இன்றைக்கு மறைமுக பேச்சுவார்த்தைகள் விவகாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நாங்கள் அடிப்போம்டா, ஈரானை விட்டு விட மாட்டோம்டா, நாங்கள் 2-1 பார்ப்போம்டா அப்படின்னு பேசுறவராக இருந்தால் வந்து அடிக்க வேண்டியதானே என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லை? ஏன்னா ஈரான் முடிந்து விட்டது, ஈரானுக்கு இனி அவ்வளவுதான், ஈரானை அள்ளிச்சு தூக்கி வீசிடுவாங்க என்றெல்லாம் நம்மளோட தம்பிமார் கொஞ்சம் பேர் வந்து கதறுகிற காட்சிகளை நம்ம யூடியூப்ல சேனல்களை பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே தாங்க முடியல இந்த தந்தி பந்தி டிவிட கூத்துகள். அவங்க போடுற நியூஸ் என்னன்னா, அமெரிக்க ஜனாதிபதியை அவங்கள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு, அப்படியா சார் இருந்தா போடுற நியூஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறது. அது மாலை முரசு, மாலை மலர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போடுகிற காட்சியெல்லாம் பார்ப்பீங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. மறைமுக பேச்சுவார்த்தைக்கு தயார், நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை. நீங்கள் சண்டைக்கு வந்தால் 2-1 பார்ப்போம்டாண்டாங்க. இப்போ மறைமுக பேச்சுவார்த்தை விவகாரத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி பேசுறதுக்கு நாங்கள் ரெடி என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானியர்களை பற்றி நிறைய இந்த தமிழ் மொழியில் செய்தி போடுறாக்களுக்கு வரலாறு தெரியல. பாரசீகம் எப்படிப்பட்டது, பாரசீகர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய யுத்த தந்திரங்கள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த களங்களில் கூட பல யுத்த தந்திர விவகாரங்களை கையாண்டவர்களில் பாரசீகர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல விவகாரம் அதுக்கு பின்னாடி இருக்குது. எனவே அதையெல்லாம் கருத்தில் வச்சு தான் நமக்கு அது முடியும் என்று சொல்லி அவங்க நேரடியாக அமெரிக்காவோடு மோதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா போதுமானவன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதமும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் இல்லாதொழிந்து அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எனவே பயங்கரவாதத்துக்கு எவ்விதத்திலும் நாம் துணை போகக்கூடாது. ஆயுத கலாச்சாரம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். யாரும் யாரையும் கொல்லுகிற, அழிக்கிற என்கிற செயல்பாடுகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்திதான், எவனொருவன் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்றாவான், எவனொருவன் ஒரு மனிதனை கொல்லுகிறானோ அவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான் என்கிற செய்தி. எனவே இஸ்லாம் அமைதி மார்க்கம், அழகான மார்க்கம், பயங்கரவாதத்தை எதிர்க்கிற மார்க்கம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.